போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம். அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன், எந்த ஊருக்காரன்? ஆன்லைன் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம், 2 கோடி குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார்? அந்த முதலாளி எங்க இருக்கான்? கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த முதலாளி யார்? யார்? 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓலோல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது, மனநோயாளி ஆகுறாங்க, நோயாளி ஆகுறாங்களே. இதை பற்றி அரசு கவலைப்படுமா? எதுக்கு வந்து நிப்பான்? என் வீட்டு இளவு கடாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான். 840 மீனவனை சொட்டிருக்கான், பல நூறு மீனவன் இதுவரை ஜெயில கிடக்கிறான், அதை பத்தி பேச மாட்டான். கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன், அதை பத்தி பேச மாட்டான். விவசாய விளைய வச்ச பொருள் உரிய விலை இல்ல, கொள்முதல் இல்ல, நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்ல, மாவட்ட தலைநகர் இல்ல. டாஸ்மார்க் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க? என் ஆத்தாள் அப்பனு விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம், அரிசி பருப்பு, வெண்டைக்காய், சொந்த கம்பு, கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் 70 லட்சம் 80 லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகுது. இதெல்லாம் ஒரு திட்டம், இது ஒரு ஆட்சி முறை.